எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கேழ்வரகு நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. கேழ்வரகு வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். இன்னைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கேழ்வரகு இலை அடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வெறும் 5 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு போடுங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் கேழ்வரகு மாவு சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். அடுத்து 1 சிட்டிகை உப்பு போடுங்க. நான் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற சூடில் இருக்கணும். ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா வெந்துடும். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால கரண்டி இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. மாவு நல்லா திரண்டு வந்ததும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. மாவு பிசையும் போது 2-3 டிராப் எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் துருவின வெல்லம். உங்ககிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கேழ்வரகு இலை அடைக்கு ரொம்பவே சிம்பிளான ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அப்புறம் வெல்லம் மட்டும் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறதுனால சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச் கிடைக்கலாம். ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வாழை இலையில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் அப்படியே இட்லி தட்டில் வச்சு கூட இதை ஸ்டீம் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு பால் போல் உருட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு இலையில தேய்ச்சி உருட்டின மாவை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு கொஞ்சமாக ரெடி பண்ண ஃபில்லிங்கை சென்டரில் வைங்க. வச்சுட்டு மெதுவாக இலையை க்ளோஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் அடைய இந்த மாதிரி அழுத்தி விட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ பிரிஞ்சு வெளியில் வராமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா அடை எல்லா பக்கமும் சூப்பராக சீல் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெடி பண்ண அடையை தட்டில் வச்சு பாத்திரத்தை மூடி 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இலை அடை சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு ஹெல்த்தியான அப்புறம் ரொம்பவே ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக். 2-3 சாப்பிட்டீங்கன்னாவே ரொம்ப ஃபுல்லாயிடும். இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.